January 10, 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தமிழ் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். நங்கான் இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த ஃபிலிமை பாலா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அருண் விஜய் கோட்டி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ரோஷினி பிரகாஷ் டீனா அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி ஆர் கதிரவன் ஐபிஎஸ் நடிச்சிருக்காரு. மிஸ்கின் ஜட்ஜா இந்த ஃபிலிம்ல பண்ணியிருக்காரு. ரிதா ஃபாத்திமா தேவி அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க. இவங்க கூட ஜான் விஜய், ராதா ரவி, ஜெயா தேவி, பாலா சிவாஜி, சண்முகராஜன், சிங்கம்புலி, டாக்டர் யோகன் சாக்கோ, கவிதா கோபி, பிருந்தா சாரதி, ரவி மரியா, மாய்பா நாராயணன், அருள்தாஸ், முனிஷ் சிவகுருநாத் இவங்க எல்லாரும் ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி ஆர்பி குருதேவ் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் சதீஷ் சூர்யா பண்ணியிருக்காரு. சில்வா ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. பாலாவோட பி ஸ்டுடியோஸ், சுரேஷ் காமாட்சியோட பி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது, செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் January 10 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. மெட்ராஸ்காரன் இது தமிழ் லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. வள்ளி மோகன்தாஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் தான் 2023 ரிலீஸ் ஆன ரங்கோலி படம் எடுத்தவர். இப்போ இந்த ஃபிலிம்ல ஷான் நிகம் சத்யமூர்த்தின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. கலையரசன் துரைசிங்கம் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. நிராஜிகா கொண்டியாலி மீரா அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா தத்தா கல்யாணின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. இவங்க கூட கருணாஸ் பாண்டியராஜன் ஒவ்வொரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. யாருன்னே தெரியாத ரெண்டு பேருக்கு நடுவில் ஏற்படுற சின்ன வாக்குவாதம் எவ்வளவு பெருசாகுது, அதனால என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் தான். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பிரசன்னா எஸ் குமார் பண்ணியிருக்காரு. சாம்சியஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஆர் வசந்தகுமார் பண்ணியிருக்காரு. எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஷான் நிஹமோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அடுத்ததா கேம் சேஞ்சர் இது தெலுங்கு லாங்குவேஜ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. சங்கர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு விவேக் வேல்முருகன் ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டோரி எழுதியிருக்காரு. இதுல ராம் சரண் டூயல் ரோல நடிச்சிருக்காரு. இவர் கூட கியாரா அட்வானி, அஞ்சலி சமுத்திரகன், எஸ் ஜே சூர்யா, ஸ்ரீகாந்த், பிரகாஷ் ராஜ், சுனில் இவங்க எல்லாரும் ஒவ்வொரு ரோல நடிச்சிருக்காங்க. ராம் நந்தன் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அவரோட அப்பாவான அப்பனாக்கு கரப்ஷன் ஃப்ரீ இந்தியாவை உருவாக்கணும்ன்றது ஆசை. ஆனா இப்போ இருக்கிற சிஎம் போபி ரொம்ப கெட்டவனா இருக்கான், எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குறவனா இருக்கான். அதை எதிர்த்து ஹீரோ என்ன பண்றாருன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்தை தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. இந்த January 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாளம் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். கச்சேத்திரம் இது ஒரு மலையாளம் லாங்குவேஜ் மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவி. ஜோஃபின் டி சாக்கோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு ஜான் மாண்ட்ரிகல், ராமோ சுனில் சேர்ந்து ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க. இதுல ஆசிஃப் அலி, அனஸ்வரராஜன் மெயின் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இவங்க கூட மனோஜ் கேக் ஜெயன், ஹரிஸ்ரீ அசோகன், சித்திக் இந்திரன்ஸ், ஜெகதீஷ் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. விவேக் கோபிநாத் அப்படின்ற ஒரு போலீஸ் கேம்பிளிங் ஸ்கேண்டல்னால சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. இப்போ திரும்ப ஜாயின் பண்றப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மர்டர் கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ என்னதான் நடக்குது, சால்வ் பண்ணாரா இல்லையா என்னாச்சுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி அப்பு பிரபாகர் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஷமீர் முகமது பண்ணியிருக்காரு. முஜிப் மஜித் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. காவ்யா ஃபிலிம் கம்பெனி அண்ட் மெகா மீடியா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. காவ்யா ஃபிலிம் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. என்ன ஸ்வாந்தம் புண்ணியலான் இது ஒரு மலையாளம் லாங்குவேஜ் ஃபேண்டசி காமெடி த்ரில்லர் மூவி. மகேஷ் மது இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சாம்ஜி எம் ஆண்டோனி ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல அர்ஜுன் அசோகன், பாலு வர்கீஸ், அனஸ்வரராஜன், ரெஞ்சி பனிக்கர், அல்தப் சலீம், பைஜு சந்தோஷ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. பொண்ணும் ஒரு திருடனும் ஒரு சர்ச் மேன்ஷனுக்கு வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற பிரைஸ் தாமஸோட லைஃப் தலைகீழா மாறுது. அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ரெண்டு பண்ணியிருக்காரு. சாம்சியஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் சாபின் கே சோமன் பண்ணியிருக்காரு. லிகோ ஜானோட ட்ரூத் சீக்கர்ஸ் மூவி ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேஜிக் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்ததா என் வழி தனி வழி இது ஒரு டிராமா மூவி. ரின்டூன்ற ஒரு படிச்ச பையன் ஆனா வேலை இல்லாம இருக்கான். அவனை பத்தியும் அவங்க ஃபேமிலி பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. January 10, 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவி பத்தி பார்க்கலாம். கேம் சேஞ்சர் இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ராம் சரண் டூயல் ரோல்ல நடிச்சிருக்காரு. கியாரா அட்வானி தீபிகான்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. அஞ்சலி ராமோட அம்மாவா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனி அப்பனாஸ் சாம்பியனா பண்ணியிருக்காரு. எஸ் ஜே சூர்யா ஆந்திர பிரதேஷோட சிஎம்மா நடிச்சிருக்காரு. ஸ்ரீகாந்த் போப்லி மோபி தேவியாவோட அப்பாவா நடிச்சிருக்காரு. சுனில் சைடு சத்யம் அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. ஜெயராம் ஹோம் மினிஸ்டர் ராமச்சந்திர ரெட்டின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. நவீன் சந்திரா போப்லி மோபி தேவியோட ஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. பிரியதர்ஷினி புலிகொந்தா, சத்யா, சைத்தன்யா கிருஷ்ணா, வெங்கடேஷ் காக்குமனு இவங்க எல்லாரும் ராமோட ஃப்ரெண்டா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க கூட சுப்பலேகா சுதாகர், வென்னலா கிஷோர், ராவ் ரமேஷ், நரேஷ், பிரம்மானந்தம், நாசர், ராஜீவ் கனகலா, விஸ்வந்த் தும்பும்பொடி, ரவி பிரகாஷ், ரகுபாபு, ஜெயபிரகாஷ், ஸ்ரீனிவாச ரெட்டி, விவா ஹர்ஷா, சுதர்ஷன், பிருத்விராஜ், அருள்தாஸ், பிரவீனா, அனன்யா சர்மா, ராக்கெட் ராகவா, காதம்பரி கிரண் இவங்க எல்லாரும் ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி திரு ஆர் ரத்னவேலு சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எஸ் தமன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு.
எடிட்டிங் ஷாமீர் முகமது, ரூபன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ராம் நந்தன் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அவரோட அப்பாவான அப்பனா அப்படின்றவருக்கு கரப்ஷன் ஃப்ரீ இந்தியாவை உருவாக்கணுன்றது ஆசை. ஆனால் இப்போ இருக்கிற ஆந்திரா சிஎம்மான பூபி மோபி தேவி ரொம்ப கெட்டவனா இருக்கான், எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குறவனா இருக்கான். இப்போ இதை எதிர்த்து ஹீரோ வந்து என்ன பண்றாரு அப்படிங்கறத இந்த ஃபிலிமோட ஸ்டோரியா இருக்க போகுது. 450 crore பட்ஜெட்ல இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ஜனவரி 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். நிம்மா வாஸ்துகாலிகே நீவா ஜவாப்தராரோ இது ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படத்தை கேஷவ் மூர்த்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல திலேராஜ், ஷில்பா மஞ்சுநாத், அபூர்வா பரத்வாஜ், மதுசூதன் கோவிந்த், ஹரி சமஸ்ரீ லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. பிரசாத் கே ஷெட்டி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஹர்ஷா குமார் கௌதா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எடிட்டிங் குபேந்திரன் ஜெயவால் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சூமந்தர், இது ஒரு ஹாரர் த்ரில்லர் காமெடி மூவி. இந்த படத்தை கார்வா நவ்நாத் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல சரண் சிக்னா, அதித்தி பிரபுதேவா, மேக்னா கவுன்கர், பிரபு முன்கர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் மோர்கன் அப்படின்ற அவங்க வீட்டில் சீக்ரெட் ட்ரெஷர் எடுக்க போறாங்க. அப்பதான் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அந்த வீடு பிரிட்டிஷ்காரனான ஜார்ஜ் மோர்கன் அப்படின்றவருக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது. இப்போ அவன் இங்கே இன்னமும் ஆவியா சுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா சஞ்சு வித்ஸ் கீதா 2, இது ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். நாகசேகர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஸ்ரீநகர் கிட்டி, ரச்சிதா ராம் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டெடி பேர், இது சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி. ஒரு சீரியல் கில்லர் புதுசா கல்யாணமான பொண்ணுங்களையும் சின்ன பொண்ணுங்களையும் டார்கெட் பண்ணி கொள்றான். அப்ப என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ஜனவரி 10, 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஃபட்டே, இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். சோனு சூட் டைரக்ட் பண்ணி மெயின் லீடா நடிச்சிருக்காரு. இவரு கூட ஜாக்லின் பெர்னாண்டஸ், நசுருதீன் ஷா, விஜய்ராஜ், ஷிவ் ஜோதிரா ராஜ்புட், ஷீபா அக்ஷதீப் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஃபேட்டே அப்படின்றவன் அவனோட பழைய வேலையெல்லாம் விட்டுட்டு பஞ்சாப்ல ஒரு இடத்துல சாதாரண வாழ்க்கை வாழ நினைக்கிறான். அப்போ டெல்லியில இருக்கிற லோக்கல் பொண்ணு காணாம போயிடுறா. கியூபர் மாஃபியா ஏதோ பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிக்க நினைக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்தது மேட்ச் ஃபிக்ஸிங், இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. கேட்டார் கேக்வாக் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல வினீத் குமார், அனுஜா சதே, மனோஜ் ஜோஷி, ராஜ் அருண், கிஷோர் கடம் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. லியூட்டனன்ட் அவினேஷ் பட்வர்தம் அப்படின்றவர் ஒரு இந்தியன் ஆர்மி இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். இவரை பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. அடுத்ததா லவ் இஸ் ஃபாரெவர், இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. ஸ்ரீனிவாஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல சிம்ரன் ரோஹித் அப்படின்னு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க ஃபேமிலியோட சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறாங்க. அப்போ ரோஹிட்டோட அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா மாயான்ற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. டென் ஆஃப் தீவ்ஸ் 2 பேண்டரா, இது ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் கிரைம் டிராமா மூவி. இந்த படத்தை கிறிஸ்டியன் கெர்கெஸ்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2018ல ரிலீஸ் ஆன டென் ஆஃப் தீவ் படத்தோட சீக்வல் தான் இந்த மூவி. இந்த படத்துல கெராட் பட்லர், ஷியா ஜாக்சன் ஜூனியர், மெடோ வில்லியம்ஸ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. டென் ஆஃப் தீவ்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா ஷெரீஃப் பிக்னிக் டானி வில்சனை ட்ராக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்போ ஈரோப்புக்கு எஸ்கேப் ஆகி அங்க ஒரு ஹைஸ்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரியா இருக்க போகுது. இந்த படத்துக்கு டக்கர் டூலி என்டர்டைன்மெண்ட், ஜி பேஸ், டைமண்ட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. லைன்ஸ்கேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் 144 மினிட்ஸ். ட்ரெயிலர் நல்லா இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. அந்த ஃபிலிம்க்கு IMDb ரேட்டிங் 7 கொடுத்துருக்காங்க. அந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபிலிம் பாருங்க. இப்போ இந்த செகண்ட் பார்ட் ஜனவரி 10 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.